ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல ரொம்பவே கலாட்டாவா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. கார்த்திகை தீபம் சீரியல் பாத்தீங்கன்னா அபிராமி ரம்யாவுக்கு நான் மாப்பிள்ள பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா புரோக்கரும் நிறைய போட்டோவோட அபிராமியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அங்கதான் நம்ம ரம்யாவும் இருந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனா இப்போ நீங்க மாப்பிள்ள போட்டோ கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி புரோக்கருமே கேக்குறாரு. எங்க வீட்டு பொண்ணு ரம்யாவுக்கு மாப்பிள்ள பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியுமா, நீங்க கண்டிப்பா உங்க வீட்டு பொண்ணுக்காக கேட்பீங்கன்னு தான் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஆல்ரெடி மாப்பிள்ளையே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு போட்டோவை பார்த்தா மட்டுமே போதும், உங்களுக்கு அடுத்த சாய்ஸ் தேவையே படாது. இந்த பையனுடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா வெல் செட்டில் ஃபேமிலிஸ். அவங்க ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன். அண்ட் மாப்பிள்ளையுமே பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து இப்போதான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. சோ ரிட்டர்ன் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரே பையன் அப்படின்றதுனால அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பொண்ணு சீக்கிரமே பார்க்க சொன்னாங்க. கரெக்டான டைமுக்கு நீங்களும் இந்த ரம்யா பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டீங்க. அதனால நான் இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சோன்னே மாப்பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருமே சொல்றாருங்க. இதை கேட்டோடனே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இது என்னடா நமக்கு புது வில்லங்கமா இருக்குது, எனக்கு இப்போலாம் கல்யாணம் எல்லாம் வேண்டாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாமா, உங்க அப்பா இந்த பொறுப்பை ஏன் கிட்ட கொடுத்திருக்காரு. உங்க அப்பாவுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, அவருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. சோ அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ரம்யா, நீ கண்டிப்பா நீ அந்த மாப்பிள்ளையை நேர்ல பார்த்து மீட் பண்ணி பேசு, உனக்கு பிடிக்கும். அண்ட் நானுமே அந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். சோ பாக்குறதுக்கு நல்லா அழகாவே லட்சணமா இருக்காப்ல அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மைத்திலி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது ரம்யா கல்யாணம் தான். ரம்யாவுடைய மாப்பிள்ளைய பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பிட்ட போட்டு விட்டுறாங்க நம்ம மைத்திலி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ரம்யா, நாங்க மாப்பிள்ளைய பார்க்க போறோம். நீ இன்னைக்கு ஈவினிங் அவரை நேர்ல மீட் பண்ணி பேசிடு. இந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பா மாப்பிள்ள வருவாரு. ஸோ மாப்பிள்ளையோட மொபைல் நம்பர் இதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசியும் முடிச்சிடுறாங்க. ரம்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ இது எல்லாமே நம்ம கார்த்தியோடைய மாஸ்டர் பிளான் தான். கார்த்தி ரம்யாவை இவ்வளவு நாள் தீபாவை கஷ்டப்படுத்தினதுக்கு ரம்யாவை பழி பயங்கரமா வச்சு செய்யணும் அப்படின்றதுக்காகவே கார்த்தி போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. ஸோ கார்த்தியோட ஃப்ரெண்ட் தான் ரம்யாவுடைய மாப்பிள்ளையா ஆட் பண்ண போறாரு. பயங்கர செம்ம சூப்பரா போயிட்டு இருக்குங்க கார்த்திகை தீபம் சீரியல். இனிமே கார்த்தி என்ன நினைக்கிறாரோ அதுதான் ரம்யா லைஃப்ல நடக்க போகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இருக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க விலைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.